டேய் கௌதம், நேரமாச்சு, சாப்பிட வாடா. உன்னால வீட்டுல யாருமே சாப்பிடல. வாடா கௌதம். போ, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம், போ. அப்படியெல்லாம் சொல்லாதடா. உன்னை நினைச்ச அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அம்மா அடிச்சத நினைச்சு வருத்தப்படுறியா? அம்மா என்னைக்காவது உன்னை அதட்டி ஒரு வார்த்தை பேசிருப்பாங்களா சொல்லு? அவங்க நமக்காக தான் இருக்காங்க கௌதம். அவங்கள நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுடா. அவங்களுக்கு நம்மள விட்டா யார் இருக்காங்க சொல்லு? அம்மா இப்ப எங்க இருக்காங்க? அம்மா, அம்மா, என் மேல கோவமா இருக்கியாம்மா? நானா சண்டைக்கு போலமா? நான் நம்புமா, நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. உன்னை ஒண்ணு கேட்கவாமா? எனக்கு அப்பா இல்ல தானம்மா? அவர் இனிமே வரமாட்டாரு தானம்மா? அப்படிதானே? அப்பா இல்லனா என்னால சைக்கிள் ஓட்ட முடியாதாம்மா? சொல்லுமா. என்னால அந்த பசங்க மாதிரி சைக்கிள்ல ஜாலியா சுத்த முடியாதாம்மா? யார் சொன்னா என் கௌதமால சைக்கிள் ஓட்ட முடியும்? அதுதானம்மா நானும் சொன்னேன், என்னால சைக்கிள் ஓட்ட முடியும்னு. அதுக்கு அந்த விஸ்வா என்ன சொன்னான்னு தெரியுமாமா? உனக்கு தான் அப்பா இல்லைல்ல, உன்னால சைக்கிள் ஓட்ட முடியாது, அப்பா இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னாமா. அப்பா இருந்தாதான் கெத்துன்னு சொன்னாமா. நானும் சின்ன பையன் தானே, எனக்கும் ஆசை இருக்கும்ல. ஏன்டா இப்படி பேசுன? நீ பேசுனது தப்பு அப்படின்னு தாங்கிக்க முடியாம தள்ளி விட்டமா. இது தப்பாமா? மா, நீ எனக்கு சைக்கிள் வாங்கி தருவ தானே? அம்மா உனக்கு கண்டிப்பா வாங்கி கொடுப்பேன்டா. நீ சைக்கிள் வாங்கி தருவ, யாருமா எனக்கு கத்து கொடுப்பா? எனக்கு அப்பா தான் இல்லையே, சொல்லுமா. அப்ப யாருமா எனக்கு கத்து கொடுப்பா? அம்மா, நான் ஏதோ தப்பா கேட்டுட்டேனா? என்ன மன்னிச்சிருமா. நான் இனிமே உனக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேம்மா. அம்மா, எனக்கு பசிக்குதுமா, சாப்பாடு ஊட்டி விடுறியா? வருத்தப்படாதம்மா, இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். சாப்பிடுறா. கௌதம், அம்மா உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க. நீ வேணா அம்மாவை அடிச்சிரு. அடிச்சு அடிச்சு. அம்மா வேணாமா. அம்மா அம்மா வேணாமா. அடிடா. அம்மாவை அடிச்சிரு. அம்மா, அடிச்சிரு.